77ஆம் ஆண்டு முடிந்து 78ஆம் ஆண்டு தொடங்க இருக்கிறது நாளைய தினம். அந்த சுதந்திர தினத்தில் நாம் தேசிய கொடி இந்த நாட்டுடைய பிரதமர் ஏற்ற இருக்கிறார். இந்த நாட்டுடைய பிரதமர் என்ற அடிப்படையில் தான் அவர் ஏற்றுறார் தவிர தேசிய கொடி ஏற்றுவதற்கு கொஞ்சம் கூட அருகதையற்ற யோக்கியதையற்ற மோடி. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இந்திய நாட்டுக்காக விடுதலை பெறுவதற்காக வெள்ளைக்காரனிடத்தில் இந்த நாடு அடிமைப்பட்டு இருக்கும் போது விடுதலை பெற வேண்டும் என்று இந்த இந்திய நாட்டில் இருக்க அத்தனை பேரும் போராடி இருக்கின்றார்கள். அத்தனை தலைவர்களும் போராடி உயிர் நீத்திருக்கின்றார்கள், ரத்தம் சிந்தி இருக்கின்றார்கள். நாம் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக பேச்சுரிமை எழுத்துரிமை வெள்ளைக்கார ஆட்சியிலே பறிக்கப்பட்ட போது சுதந்திரமாக இல்லை. மக்கள் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக போராட்டங்கள் நடத்தி சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். அகிம்சை வழியில் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையேற்று போராட்டம் நடத்தி சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அகிம்சை வழியிலும் போராடி இருக்கிறோம், ரத்தம் சிந்தியும் போராடி இருக்கிறோம். இந்த நாட்டுக்காக இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர்கள் எல்லாம், முன்னோடி தலைவர்கள் எல்லாம் உயிர் நீத்திருக்கின்றார்கள், தியாகம் செய்திருக்கின்றார்கள், செக்கிழுத்தார்கள், தூக்கு மேடையை சந்தித்தார்கள். நம்முடைய தலைவர்கள் எல்லாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழகத்தில் இருந்த தலைவர்கள் தான் சுதந்திரத்திற்கு அரும்பாடுபட்டவர்கள் அதிகமான பேர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சுதந்திர நாட்டில் மோடி ஆட்சியில் எந்த சுதந்திரமும் கிடையாது. சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டம். அது எனக்கு பின்பு பேசுகின்றவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். அந்த சட்டத்தையே திருத்துகின்ற மோடி ஒரு மோசடி பேர்வழி. மக்களுக்காக கொண்டு வந்த சட்டத்தை திருத்தி அந்த சட்டம் மக்கள் நலமோடு வளமோடு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த சட்டம். டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு சட்டம் வடிவமைக்கப்பட்ட சட்டத்தை இத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்து வருகின்ற இந்த நாடு மோடி தடுமாறி ஆட்சிக்கு வந்து விட்டார் 3வது முறையாக. அது மிகப்பெரிய தவறு என்பது மக்கள் ஒரு பகுதி உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.